இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. நீ ஆசையா கேட்ட மருதாணி. அக்கா, மருதாணி வாங்க தான் கார்ல அவர் கூட போனீங்களா? ஆமா மகா, நாங்க போனது நீ பாத்தியா? ஆமாக்கா, மயில் அண்ணன் சார் பாயசம் கேட்டாருன்னு சொன்னாரு. நான் எடுத்துட்டு அவரு ரூமுக்கு போனேன். அப்ப அவரு ரூம்ல இல்லக்கா. திரும்ப வரும்போது தான் பார்த்தேன். நீங்க 2 பேரும் கார்ல கிளம்பி போயிருக்கீங்க. ஓ அப்படியா? அப்புறம் அக்கா, இன்னொரு முக்கியமான விஷயத்த உங்ககிட்ட சொல்லணும். அச்சச்சோ, ஐயோ, என் தாவணி உங்க மாப்பிள்ளை மேல விழ போகுதுக்கா. ஏ மகா, நீ எதுக்கு இவ்ளோ பதற? காத்துல பறந்து போன தாவணிக்கெல்லாம் நீ பொறுப்பாக முடியுமா? போச்சு போச்சு, போன் பேசிட்டு இருந்தாரு. இப்ப தாவணி அவர் மேல போய் விழுந்துருச்சு. அவரு கோவப்பட்டு திட்ட போறாருக்கா. ஏய், அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. திரு, நான் தான். இந்தா உன் தாவணி. ஆமா, திருவு பார்த்து நீ ஏன் இவ்ளோ பயப்படுற? அவன் ரொம்ப ஸ்போர்ட்டிவ். இதெல்லாம் ஒரு விஷயமாவே யோசிக்க மாட்டான். இல்லக்கா, என் தாவணி அவர் மேல போய் விழுந்துருச்சு. அப்போ போன் வேற பேசிட்டு இருந்தாரா, அதான் கோவப்பட்டுருவாரோன்னு நினைச்சேன். திருவ நான் லவ் பண்ணதுக்கு முக்கியமான காரணம் என்ன தெரியுமா? என்னக்கா? திரு ரொம்ப பொறுமையான ஆளு. அவன் ரொம்ப நல்லவ. சீக்கிரமா எந்த ஒரு விஷயத்துக்கும் கோவமே பட மாட்டான். பட் கோவம் வந்துச்சு, அவ்வளவுதான், ஆள் அப்படியே வேற மாதிரி ஆயிடுவான். திரு யார் மனசையும் ஹர்ட் பண்ற மாதிரி ஒரு வார்த்தை கூட பேச மாட்டான். யார்கிட்ட என்ன பேசுறோம், எதுக்கு பேசுறோம்னு பார்த்து யோசிச்சுதான் பேசுவான். திரு கூட இருக்கிறவங்க அவனுக்கு செட் ஆகலன்னு தெரிஞ்சா அப்படியே அவங்க கிட்ட இருந்து விலகி போயிருவான். அதே மாதிரி திருவுக்கு ஒருத்தவங்களை பிடிச்சிருச்சுன்னா அவங்களுக்காக என்ன தப்பு பண்ணாலும் பெருசாவே எடுத்துக்க மாட்டான். உண்மையை சொல்லுனா, திரு கோவப்பட்டு நான் பார்த்த ஞாபகமே இல்ல. ஆனா ரொம்ப நாளைக்கு அப்புறம் தான் திரு கோவில கோவப்பட்டு நான் பார்த்தேன். திரு யாரா இருந்தாலும் அவங்களுக்கு ஒரு பிரச்சனைன்னு வந்தா அந்த செகண்டே அவங்களுக்காக ஹெல்ப் பண்ணி அதுல இருந்து மீட்டு கொண்டு வரதான் பாப்பான்.